ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய உளுந்தம்பால் செய்ய போகிறேன். இந்த கருப்பு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துறணும். அதுக்கப்புறம் பச்சை அரிசியும் அதுக்கு கொஞ்சமாக எடுத்து அதையும் நல்ல பொரி மாதிரி பொரித்து எடுத்துடணும். இந்த ரெண்டும் நல்லா ஆறுனதும் பவுடர் பண்ணி வச்சுக்கிடணும். அந்த பவுடரில் நான் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு 3 கப்பு தண்ணீர் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய எல்லா ஐட்டமுமே பெண்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இதை வீக்லி 1 டைம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். ஏற்கனவே கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய உளுந்தங்களி ரெசிப்பியும் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு உளுந்தம்பால் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் கருப்பு உளுந்தை எப்படி நம்ம வறுத்து பொடிக்கிறோங்கிறத டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன். பாருங்கள் அந்த வீடியோவையும். இதை பவுடர் பண்ணி எல்லார் வீட்லேயும் ரெடியாட்டு இருந்துன்னா நம்ம எந்த டைம் வேணாலும் இந்த மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம். அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சுக்குத்தூள் சேர்த்து குடிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிடலாம். சுக்குத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியாகவே ஜீரணமாயிரும். ஸ்வீட்டுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஒரு பாதி கருப்பட்டியை நல்லா உடச்சிட்டு அதில் அரை கப்பு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அடுப்பில் வச்சிடலாம். இனி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சூடு வர ஆரம்பித்ததுமே இந்த கூழ் பருவத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். இதுக்கு முந்தி நான் ஒரு உளுந்தம்பால் ரெசிபி போட்டிருக்கேன். அது தேங்காய் பால் ஊற்றி செய்திருப்பேன். இதில் நம்ம எந்த பாலுமே ஆட் பண்ண போகிறதில்ல. தண்ணீர் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னாலே தெரியும், நல்ல கூழ் மாதிரி ஆயிட்டிருக்கு. இனி நல்லா கொதிக்கணும். நல்ல பவுடராக இருக்கிறதுனால பேனில் ஒட்டிடும். அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸ்வீட்டுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சீனியோ வேணா கூட ஆட் பண்ணிக்கிடலாம். அது உங்களோட விருப்பம்தான். நல்லா கொதிச்சாச்சு. இனி கருப்பட்டி மெல்ட் பண்ணி வச்சுருந்ததை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். ஸ்வீட்டுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. இந்த பால் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும் குடிக்கிறதுக்கு கரெக்டாட்டு. தேங்காய் பால் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சடனாக நம்ம செய்யும்போது தேங்காய் பால்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி தண்ணீரில் கூட நம்ம செய்யலாம். இது நம்ம கருப்பட்டிலாம் போட்டிருக்கிறதுனால பாயாசம் மாதிரியே இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கருப்பட்டியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. போதும். இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய்யும் ஊற்றி சூடோடி குடிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தும் கூட. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.